இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை நோக்கி ஜெபம். கொடிய உபாதைகளினாலும் பாடுகளினாலும் மனிதர்களின் இழிந்தவராகவும் வியாகுலம் நிறைந்த மனிதனாகவும் ஆன ஓ இயேசுவே, ஒரு கால தெய்வீகத்தின் அழகு சௌந்தரியமும் இனிமையும் ஒளி வீசியதும் இப்போது ஓர் குடரோகியினதை போல ஆகி இருக்கிறதுமான உமது திருமுகத்தை ஆராதித்து வந்திருக்கின்றேன். நைந்து நொறுங்கி உருக்குலைந்த உமது திருமுக தோற்றத்தில் உமது அளவற்ற அன்பை காண்கின்றேன். அதனால் நான் உம்மை நேசிக்கவும் மற்றவர்கள் உம்மை நேசிக்க செய்யவும் என் உள்ளம் ஆவலாய் நிரம்பியிருக்கிறது. ஒளி வீசும் வரை கற்கள் போன்று உமது திரு கண்களில் ததும்பும் கண்ணீரை சேர்த்து அவைகளினால் பாவிகளின் ஆத்துமாக்களை இரட்சிக்க விரும்புகிறேன். உமது ஆராதனைக்குரிய திருமுகத்தால் என் இதயத்தை இன்ப கடலில் ஆழ்த்தும் ஓ இயேசுவே, உமது தெய்வீக பிரதிமையை என் உள்ளத்தில் ஆழமாய் பதித்தருளும். எனது இதயம் உமது நேச அக்னியினால் பற்றி எரியவும் அதனால் உமது ஜெகஜோதி முகத்தை மோட்சத்தில் கண்டு ஆனந்திக்க அருகதை உள்ளவனாக ஆகவும் கிருபை புரிந்தருள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். அன்றியும் எனது தற்போதைய தேவையில் எனது இதய பேராவலை கையேற்று கொண்டு உம்மிடமாய் நான் தாழ்மையோடு கேட்டு மன்றாடுகிறேன். அடியேனுக்கு தயவு கூறும் சுவாமி. ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30
30 திருப்பலி 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம், இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம், இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கணும், என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.